அப்படின்னு சொல்லிட்டுனா வந்து உயிரி உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைசோபியம் அதோட பேர். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ காற்று இருக்குது பார்த்தீங்களா, காற்றுல இருக்கிற நைட்ரஜன் எல்லாத்தையுமே வந்து பூமிக்கு வந்து கொண்டு வந்து அந்த வேர் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த வேர் முடிச்சு வந்து சேமித்து வைக்கும். அந்த இதெல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி இதில் இருக்கிறது எல்லாமே வந்து கறந்து கண்ண தெரியும்னு நினைக்கிறேன். உள்ள இருக்கிறது எல்லாமே வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும். அதாவது திரவ நிலையில் நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து இது கெமிக்கல் கூட சேர்ந்து வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் இருக்கிற நிறைய நச்சுப்பொருள் வந்து இதுக்குள்ளே இருக்கிற உயிரியை வந்து கெடுத்துரும். அதனால நம்ம அதாவது சாகடிச்சிரும். நம்மளே ஆல்ரெடி கடை வாங்கி தான் உட்காந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் உட்காந்து இது ஒரு பக்கம் வளர அது ஒரு பக்கம் வளர எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாகவே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது இயற்கை முறையில் எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் வந்து இந்த திரவ ரைசோபியம் அப்படின்றது. இது வந்து எல்லா அக்ரி ஆஃபீஸ்லேயுமே கிடைக்கும். எப்படி வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேஜி, அதாவது 1 கிலோ விதையை வந்து 35லேருந்து ஒரு 40 கிராம் ரைசோபியம் கலவையோடு வந்து கலந்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையுமே வந்து ஷேட் நெட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இது நிழல்ல வந்து வளர்த்தி வச்சிட்டிங்க அப்படின்னா தான் வந்து அதோடைய வீரியம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வெயிலில் வச்சிட்டிங்க அப்படின்னு பார்க்கும்போது, வெயிலில் வந்து வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதோடைய வெயில் வந்து பட்டு அது உள்ளே இருக்கிற உயிரி எல்லாமே வந்து சாகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து நிழலில் வந்து வைக்கலாம். மண்ணில் வந்து இடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, மண்ணில் இடும்போது 5 கேஜி கலவையை வந்து ஒரு 100 கேஜி கரிம உரம் அல்லது மண்புழு உரத்தை வந்து பயன்படுத்தலாம். நீங்கள் நினைக்கிற கரிம உரம், மண்புழு உரம் அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கடையிலே கிடைக்கும். அப்படின்னு அக்ரி ஆஃபீஸ்லேயும் வந்து அதை வந்து கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா வந்து நீங்களே வந்து வீட்லேயே அதை வந்து தயாரிக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் உங்ககிட்டயே இருக்கும். அதே மாதிரி சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த பைப்பில் வந்து 5 கேஜி கலவையில் கொடுத்துருக்காங்க. இது வந்து இது தூளாக இருக்கும்போது யூஸ் பண்ணுறது. பட் ஆனால் லிக்யூடாக வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது வந்து சொட்டு நீர் பாசனம் போகுது அப்படின்னும் போது அதிலேயே வந்து விட்டுறங்க அப்படின்றதுனால எல்லாமே வந்து டேரெக்டாக வந்து வேர்லேயே போயிட்டு அதோட நைட்ரஜனை வந்து இதை நிலைநிறுத்தக்கூடியதாக இருக்கும். இதோட முக்கியமான நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மண்ணோட ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப நல்லா வந்து பாதுகாக்கும். அதே மாதிரி செயற்கை உரத்தோட பயன்பாட்டை வந்து குறைக்கும். நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் மொத்தமாக செலவு பண்ணுற மொத்த செயற்கை உரத்தோட மொத்த காசை விட இதை வந்து பாதியாக வந்து குறைச்சி கொடுத்துரும். அதனால மோஸ்ட்லி வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் கெமிக்கல் உரம்லாம் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக்காக வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, சாப்பிட்றவங்களுக்கும் நல்லது. அதனால வந்து அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வச்சுருக்கேன்.